இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. உலகிற்கே சமூக நல்லிணக்கம் குறித்து பாடம் எடுக்கும் நாடு கனடா. காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதோடு அவர்களது இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கும் ஆதரவளித்து வருகிறது. கேட்டால் அதுதான் ஜனநாயகம் என்று விளக்கம் சொல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கனட அரசியல்வாதிகள். இந்த நிலையில் மீண்டும் இந்தியர்களை சீண்டும் வேலை கனடாவில் தொடங்கியிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒடிஷா மாநிலத்தில் உலக புகழ்பெற்ற ஜெகநாத சுவாமி ரத யாத்திரை நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இதை நினைவு கூறும் விதமாக உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் யாத்திரை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கனடாவில் வசித்து வந்த இந்துக்கள் நேற்றைய தினம் ஜெகநாத யாத்திரை நடத்தினர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். யாத்திரை தொடங்கிய சில நிமிடங்களில் பக்தர்கள் மீது சிலர் முட்டை வீசியுள்ளனர். மேலும் பக்தர்களை இன ரீதியில் மோசமாகவும் விமர்சித்துள்ளனர். இதனால் யாத்திரையில் பங்கேற்றவர்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். எனினும் எந்தவித கூச்சல் குழப்பமும் இல்லாமல் பக்தர்கள் யாத்திரையை திட்டமிட்டபடி நடத்தி முடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து யாத்திரையில் பங்கேற்ற பஜாஜ் என்பவர் கூறும்போது, நாங்கள் ஜெகநாத சுவாமிக்காக கூடினோம். எனவே யார் எங்களை எதிர்த்தாலும் அவமதித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் யாத்திரையை தொடர்ந்தோம் என்றார். இந்த விவகாரம் வெளியான நிலையில் சமூக வலைதளங்களில் இந்தியர்களை இன ரீதியிலான விமர்சிக்கும் பதிவுகள் மீண்டும் மீண்டும் பகிரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து கனடாவில் காலிஸ்தானிகள் போராடலாம், ஆனால் இந்துக்களுக்கு யாத்திரை நடத்தக்கூட உரிமை இல்லையா? எப்போது பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு, நியாயம், ஜனநாயகம் பேசும் கனடா அரசு இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்காதது ஏன்? யாத்ரீகர்களை தாக்கியவர்களை கைது செய்யாதது ஏன் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டுள்ளது கனடா அரசு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.